கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் அவனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஆகாப்பும் எசபேலும் எலியாவுக்கு எவ்வளவு பிரச்சனையை பண்ணினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எலியாவோடு கூட கர்த்தர் இருந்து நிறைய அற்புதங்களை செய்கிறார் என்றும், இவர்கள் செய்கிற எல்லா தந்திர மந்திர காரியங்கள் ஒன்றும் எலியாவையோ அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களையோ பாதிக்கலன்னு ஆகாப் கண்டபோது என்ன பண்றான் தெரியுமா? தன்னை தானே தாழ்த்துகிறானா. உபவாச ஜபம் என்பது உன்னை உயர்த்துகிறதல்ல, உன்னையே தாழ்த்துகிறது. அவன் தாழ்த்தி உபவாசம் பண்ணி ரெட்டில் உட்கார்ந்து இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? 1 ராஜாக்கள் 21-29 ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரரின் நாட்களில் அதை வரப்பண்ணுவேன், அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஆபத்து அங்க வரப்போகுது. ஆனா இவன் தாழ்த்தின போது இவன் காலகட்டத்தில் அது வரலையா. அப்போ உன்னை நீ தாழ்த்தும் போது கர்த்தரே உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு விடும். இன்னைக்கு நீ உபவாச ஜபம் இருக்கும்போது உன்னையே நீ தாழ்த்துகிறாய் என்று அர்த்தம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நீ தாழ்மையப்படு. நீ நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு அவர் உன்னை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால உபவாச ஜெபம் என்பது நீ உன்னை தாழ்த்தும் போது அவர் உன்னை உயர்த்துகிறது. ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.